எனக்கு தெரியும் எனக்கு மரணம் வரும்ன்ட்டு. என்ன தெரியும்? உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் அதன் பொருட்டு காத்துனே இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன்? நீங்கள் யாருக்காக காத்துனுக்கிறீங்க? எதுக்காக காத்துங்கிறீங்க? எனக்கு தெரியாது. வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீங்களா, பணக்காரன் ஆவீங்களா, ஏழை ஆகிடுவீங்களா, நல்லா இருப்பீங்களா, சிறப்பாக இருப்பீங்களா, கொண்டாட்டமாக இருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையில்? மரணம் ஒரு நாள் நடக்கும். புரியுதா? அப்போ நீங்கள் எது காத்துன்னு இருக்கணும்? மரணத்துக்காக காத்துன்னு இருக்கணும். ஆனால் நீங்கள் எது காத்துன்னு இல்லை? அது மேலே அக்கறை இல்லாமல் ஆகிட்டீங்க. அது மேலே மட்டும் நீங்கள் அக்கறை ஆகிட்டீங்க, வாழ்க்கையை கொண்டாடிடுவீங்க. கொண்டாட்டமாக இருந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. எப்படின்னு கேட்டால் காத்துனுக்கணும். எதுக்கு? செத்துருவேன்னு எழுதி வச்சுருக்கோம். காலையில் ஏந்த உடனே நீங்கள் எதை பார்க்கணுன்னா, நான் ஒரு நாள் மரணித்து விடுவேன், இந்த உலகில் நான் ஒரு நாள் இருக்க மாட்டேன். புரிஞ்சிடுச்சானா பயப்படுவீங்க? தான் போந்தேன் பட சொல்லுவீங்க. உள்ள அபரிதமான ஆற்றல் உள்ளேருந்து வரும், எனர்ஜி உள்ளேருந்து அப்படியே பொங்கும். ஏன் வாழ முற்படுவீங்க. அடடே நம்ம என்ன ஆகிடுவோம் ஒரு நாள், அடடே இது நல்லா இருக்குதுன்ற மாதிரி நினச்சிக்க போகிறீங்க. செத்துருவேன்னு எழுதி வச்சுட்டா என்ன ஆகிடுவீங்க? கொண்டாட்டம் என் பிறப்புரிமைன்னு புரியும் உங்களுக்கு. உங்களை பார்த்து திட்டினா நான் செத்துட்டு பேர் திட்டிங்கிறான்னு நினைங்களேன். இப்போ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம உயிரகரம் நினச்சிக்கிறாங்க, நம்ம தான் செத்துட்டோம். இவங்க என்ன பண்ணுக்கிறாங்க? செத்தாரை போல் திடீர்னு சொல்லி வச்சுருப்பான் அவர்கிட்ட. சிம்பிளாக இருக்கிற மாதிரி இது இல்லை, அவ்வளோ உள்ள ஆழம் இருக்குது.